ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ தான் கொடுக்கலான்னு இருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. என்னால் 4 நாள் அந்த இன்சிடெண்ட்லேருந்து என்னால் வெளியே வரவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நியூ இயர் அதுமா என்னால் அதை சொல்லவும் முடியல. ஆனால் நியூ இயர்க்கு முன்னாடியே இந்த இன்சிடெண்ட் நடந்துருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்கூல் லீவ் விட்டப்போ ஒரு மூச்சு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க நீச்சல் பழக போகிறேன்ட்டு தண்ணிக்குள்ளே விழுந்து ரொம்ப அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்லாம் நடந்துருக்குல்ல. அப்போ அதே மாதிரி தான் திருப்பி ஒரு இன்சிடெண்ட் வந்து எங்கள் ஊரில் நடந்திருக்கு. இத்தனைக்கும் சொந்தக்கார பையன், சித்தி பையன் தான். 11வது 10வது படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கிரவுண்டுக்கு எப்போயுமே நல்லா ஹைட்டு, சரியான ஹைட்டு. சின்ன பையன் தான், ஆனால் ஹைட்டு பார்த்திங்கன்னா 15-16 வயசு ஹைட்டு, நல்ல ஹைட்டாக இருக்கான் தம்பி. கிரவுண்டில் பால் விளாண்டு அம்மாட்ட சொல்லிட்டு 4 மணிக்கு தான், கரெக்டாக ஈவினிங் 4 மணிக்கு கிரவுண்டுக்கு விளாட போகிறேன்ட்டு போயிருக்கான். அதே மாதிரி 4:30-5 மணிக்கெல்லாம் வல்லாட்டி அந்த சித்தி எப்பயுமே சித்தப்பா விட்டு பார்க்க சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி கிரவுண்டில் தம்பி வீட்டுக்கு வரல, கிரவுண்டில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. வழக்கம் போல் எப்பயும் போல் செக் பண்ணுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து செக் பண்ணவும் இல்லை. 3 நாளைக்கு முன்னாடி தான் தலையை நல்லா வெட்டி போலீஸ் கட்டு மாதிரி நான் வெட்ட போகிறேமான்னு வெட்ட போயிருக்காங்க. எப்போயுமே அப்படி வெட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு 4 மணிக்கு மேலே கிரவுண்டுக்கு விட மாட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து விட்டுட்டாங்க. இது எனக்குன்னு பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு மொதல் நாள். சரின்ட்டு தம்பி போயிட்டாங்க. இது என்ன ஒரு சுச்சுவேஷன், ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு இன்னுமே ஜீரணிச்சிக்க முடியல. அதனால் உங்கள்கிட்ட வேறு யாருன்னா தெரியாது, நெருங்கின சொந்தனால என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியாத. சரின்ட்டு தம்பி வந்து கிரவுண்டில் விளாண்டுக்கிட்டு இருந்தப்போ ஒரே ஒரு பையன், க்ளோஸ் ஃப்ரெண்டு மட்டும், அதுவும் கூட ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுருக்காங்க. அவங்க வந்து ரோட்டு கடை மாதிரி வச்சுருப்பாங்க போல். அந்த பையன் கூட படிக்கிற பையனும் கிடையாது. இத்தனைக்கும் அந்த அங்கனக்குள்ளே மெயின் ஒன்றால் கொஞ்சம் நல்லா பழக்கம் அந்த பையனுக்கு. சரின்ட்டு மித்த 3 பசங்களுமே இவன் வந்து பழகினதில்லை, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. சரின்ட்டு போயிட்டு 4 பேர் சேர்ந்துட்டு போயிட்டு கிரவுண்டில் இருந்த பையனை வாடா நீச்சல் பழக போகலான்ருக்காங்க. அப்போயும் என் தம்பி சொல்லியிருக்கான், எனக்கு நீச்சல் தெரியாதுங்கன்னா நான் வரல, அந்த மாதிரி கிரவுண்டில் எனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் மேட்ச் இருக்குது, பெட் மேட்ச் இருக்குது, நான் விளாட போகிறேன்னு சொல்லியிருக்கான். சும்மா வாடா என் கூட சும்மாவது பார்த்துட்டு வரலாம், போயிட்டு சும்மா ரவுண்டாக அடிச்சுட்டு வரலான்னு கூப்பிட்ருக்காங்க. இல்லைண்ணா நான் வரலேன்ருக்காங்க. கம்பல் பண்ணி இந்த 3 பசங்களும் அந்த பையனுக்காக, அந்த ஒத்த பையனுக்காக மட்டும்தான் அவன் கூடயே போயிருக்கான். கூட போனவங்க வந்து எங்கள் ஊரில் வந்து, அப்போ அந்த கூட பசங்க கப்பல் பண்ணி கூப்பிட்டதுனால சரிங்கண்ணே நான் வரேங்கண்ணேன்னு சொல்லிட்டு கூட போயிருக்கான். கூட போனதுமேவும் அது வந்து 20 வருஷ கிணறு. இப்போ இந்த 10 வருஷமாக நான் அந்த ஊரில் இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷமா 25 வருஷமாக நான் அந்த ஊரில் இருந்திருக்கேன். ஒரு தடவை கூட நான் அந்த கிணத்தை பார்த்ததில்ல. பாண்டிய கிணறுன்னு சொல்லி எங்கள் ஊர் கிணறு. இது வந்து பக்கத்தூர் கிணறாமா. இது நான் ஆண்டிப்பட்டி கிணறு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொஞ்சம் ஷார்ட்கட்டு இருக்குது அதுக்கு. எங்கள் ஊரில் ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட் வழியாக போயிட்டாங்க. லென்த் எங்கிட்டு கூடி போயிருக்காங்க. இது வந்து யாருக்குமே தெரியல அவனை கூப்பிட்டு போனது. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து சித்தி கிரவுண்டில் இருக்கானான்னு பார்க்க சொல்லிட்டு போயிருக்காங்க. சித்தப்பா ஏதோ ஒரு ஞாபகத்தில் கிரவுண்டை கிராஸ் பண்ணி போயிட்டாரு கடைக்கு. அவங்க கடைக்கு போயிட்டாங்க. இந்த பையன் போயிட்டு 4 பேரும் குளிச்சிருக்கானுங்க. இந்த தம்பி வந்து காலை கழுவுறேன்னு உள்ளே போனானா. பாசம் 20 வருஷ கிணறு, 55 அடிக்கு ஆழம் இருக்கும் போல். பாசம் கீழே இறங்கி காலை மட்டும் கழுவிட்டு வரேன்னு போனானா, இல்லை இவங்க பிடிச்சி பிள்ளைங்க வாடா நீச்சல் பழகன்னு இழுத்து போட்டாங்களான்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம், தெரியலை. சரின்ட்டு நீச்சல் பழக போனால் உள்ளே அவனுக்கு நீச்சல் தெரியாமல் முங்க போயிட்டா. இந்த பசங்க பிடிச்சி இழுத்தேன்னு சொல்கிறானுங்க. இழுத்தில் டிஷர்ட் மட்டும் வந்துருச்சு, எங்களையும் பிடிச்சி இழுத்தா. அதனால் நாங்கள் விட்டுட்டு 3 பேருமே ஓடி வந்துட்டோம். ஓடி வந்தவங்க வெளியே அன்னைக்கு பக்கத்தில் காட்டில் கருது இருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கூப்பிடாமல் என்ன செஞ்சுருக்காங்க, பக்கத்தில் இருக்க பசங்க ஆடு மேய்ச்சா என்னடான்னு கேட்டிருக்காரு. அப்பையும் கூட எதுவும் சொல்லாமல் 3 பேருமே ஒட்டுக்கா ஓடி வந்துட்டானுங்க. 3 பேருமே ஒட்டுக்கா ஓடி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானுங்க. பக்கத்தில் இருக்கவங்க ஆளுகளை கூப்பிடலாம், 5-6 பேரை. ஒரு ஆள் நின்றுட்டு ஒரு ஆள் அந்த பையன் என்ன பண்ணுற தத்தளிச்சிருக்காங்க கூட செக் பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் கடைசியில் எத்தனை மணிக்கு 5:30க்கு 6 மணிக்கு உள்ளே போன பையன் தம்பி. கடைசியில் அவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆளே இருக்க இடம் தெரியலை. இதில் இத்தனைக்கும் அந்த ரூரல் ஏரியாவில் ஒரு ஃபயர் சர்வீஸ் கூட ஒழுங்காக உள்ளே இறங்கி தேடக்கூட முடியல. அவங்களே ஜாக்கெட் போட்டுட்டு மேலோட்டமாக தேடுறாங்க. அடியில் போன பையனை எப்படி மேலோட்டமாக 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது, விடிய கடைசியில் 3 மணிக்கு 3:15க்கு சொர்க்கவாசல் 4 மணிக்கு திறக்குது. இவங்களை அந்த பையனை கரெக்டாக 3:15க்கு 3 மணிக்கு எடுக்கிறாங்க. ஊர் சனமே அங்கே தான் நிற்கிது. எனக்கு அதை பார்க்க வீடியோ இருக்கானா அந்த வீடியோ ஷேர் பண்ண எனக்கு மனசு இல்லை. எனக்கே மனசு வலிக்குது. அப்புறம் பார்க்குற எல்லாருக்குமே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஊரே அழுகுது. அவ்வளோ ஒரு நல்லவங்க அவங்க. நான் எனக்காண்டி மட்டும் சொல்ல, ஏன்னா ரொம்ப ஒரு நல்ல பர்சன். அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப்பிங் மைண்டோடு இருப்பாங்க, அந்த சித்தி சித்தப்பாவும். ஸோ அதனால் என்னால் மனசு தாங்காமல் நான் சொல்கிறேன், தயவு செய்து பிள்ளைங்களை எதுக்காகவும் யார் கூடயும் போக சொல்லாதீங்க. தெரியலைன்னா அதோட நிப்பாட்டி சொல்லுங்கள். எதுனாலும் ஒரு வார்த்தையாவது பேரண்ட்ஸ்ட்டு கேட்டுட்டு போக சொல்லுங்கள்.
தயவுசெய்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க.